ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்மி சமையல். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு ஏதாவது குளு குளுன்னு கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டே இருக்கணும் போல் தோணுது. நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறத விட இன்றைக்கி ஈஸியாக வீட்டிலையே ஒரு கூல்ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்ப்போம். இதுக்கு பேர் வந்து பானகம். இன்றைக்கி பானகம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு கொஞ்சமாக புளி தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. புளி வந்து ஆப்ஷனல் தான், சிலர் போடாமையுமே இந்த பானகம் செய்வாங்க. இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி வெல்லம் எடுத்து அதையும் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் ரெண்டும் நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு துண்டு சுக்கு எடுத்துருக்கிறேன். சுக்கு, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு 5 பீஸ் ஏலக்காய், இதுதான் தேவை நம்மளுக்கு. இப்போ சுக்கையும் ஏலக்காயும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா ஸ்பீடாக அரைஞ்சி நல்லா நைஸாகவும் அரைப்பட்டு வரும். அந்த மேலே இருக்கிற தோலையும் அந்த சுக்கில் இருக்கிற அந்த சக்கையும் எடுத்து தனியாக எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தூளை மட்டும் நம்ம ஜூஸ்க்கு போட்டுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைசலையும் வடிகட்டி அதையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பானகம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் அந்த வெள்ளை கரைசலையும் புளி கரைசலையும் ஊற்றிடுங்க. இப்போது இதோட சுக்கு பொடியையும் அந்த ஏலக்காய் தூளையும் அதில் போட்டுருங்க. ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து அதையும் புழிஞ்சு அந்த சாறையும் அதில் ஊற்றிடுங்க. இப்போ நான் 2 டம்ளர் வர அளவுக்கு எல்லாம் கலந்துருக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி எத்தனை பேருக்குன்னு பார்த்து அது மாதிரி கலந்துக்கோங்க அளவுலாம். மண்பானை தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். ஐஸ் க்யூப் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இது ஒரு ஆரோக்கியமான பானம் கூட சொல்லலாம். இதில் நம்ம எந்த கெமிக்கலுமே சேர்க்கலை. இது ஒரு கலர்ஃபுல்லான பானமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இதில் சுக்குலாம் கலந்துருக்குறோம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை. அதனால இது ரொம்பவே நல்ல பானம். கட்டாயமாக இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நம்ம எந்த கெமிக்கலோ எதுவுமே சேர்க்கலை. கடையில் கூல்ட்ரிங்க் வாங்கி கொடுக்குறத விட இது நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெரியவங்களும் சரி, குழந்தைங்களும் 2 பேருக்குமே இது நல்ல ஒரு சிறந்த பானம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.